பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை பற்றி சிறிது பார்ப்போம். இது சோழர் காலத்தில் எழுந்த ஒரு சமண காப்பியம். இந்த காப்பியத்திற்கு மணநூல் என்கிற வேறு பேரும் உண்டு. இது அடிக்கடி கேட்பாங்க. இது ஒரு வழிநூல். அதாவது முதல் நூல் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இயற்றப்பட்ட நூல் முதல் நூல் பேர். வழிநூல்னா இப்போ சச்சித்திர சூடாமணி, சத்திய சிந்தாமணி, ஜீவந்திர நாடகம், ஜீவந்திர சம்பு என்ற 4 வடமொழி நூலை ஒட்டி சிவசிந்தாமணி எழுதியதால் இது வழிநூல் என்றாயிற்று. உட்பிரிவுக்கு இளம்பகம் என்று பெயர். நல்லா தெரியும். சிலப்பதிகாரம்னா காதை உட்பிரிவு, கம்பராமாயணம்னா படலம், வில்லுபாதரம்னா சருக்கம், சீவக சிந்தாமணினா இளம்பகம். உட்பிரிவு இளம்பகம் 13 இளம்பகங்களை கொண்டது. 3145 விருத்தப்பக்களால் பாடப்பட்ட ஒரு நூல். இதனுடைய கதாநாயகி விசையை என்பவள் இந்த இளவரசி சுடுகாட்டிலே குழந்தையை பெற்றபோது குழந்தையை சிந்தாமணி என்று பேர் சொல்லி அழைத்தார். அதை கேட்ட அந்த பக்கத்தில் இருந்த தெய்வங்கள் எல்லாம் சீவ சீவ என்று வாழ்த்தின. எனவே தான் இந்நூலுக்கு அவள் சொன்ன சிந்தாமணி என்ற பெயரும் சீவ சீவ என்று வாழ்த்திய பெயரும் சேர்ந்து சீவக சிந்தாமணி என்று பெயராயிற்று. நன்னூல் உரையாசிரியர் மயிலநாதர் என்பவர் தான் இப்படி சொல்கிறார். இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர், ஒரு சமணர் முனிவர். இவர் 8 மனைவியரை சீவகன் திருமணம் செய்துவிட்டு பிறகு துறவரம் பூண்டு வீடு பேர் அடைந்ததாக இக்காப்பியத்தினுடைய இறுதியிலே சொல்லுகிறார். 8 மனைவியரை அவன் திருமணம் செய்யக்கூடிய அந்த காட்சியை, காம இன்பத்தோடு கொண்ட அந்த காட்சியை அவர் சொன்னதுனால தமது ஆற்றலை, அவர் உண்மையான சமணர் என்ற ஆற்றலை நிரூபிக்க நரிவிருத்தம் பாடினார் என்ற வரலாறும் உண்டு அவருக்கு. அதாவது அனைத்து உலகில் இன்பத்தை துய்த்த பிறகு துறவு கொள்வதுதான் முத்திக்கு, அதாவது வீடு பேருக்கு வழி என்ற கருத்தை சொன்ன ஒரு அற்புதமான நூல் இது. சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தென்று சொல்லிய நாச்சிந்துமே என்று தமிழ் விடுத்துவது இந்நூலை பற்றி சிறப்பு கூறும். சீவக சிந்தாமணி என்கிற இந்த சமண நூலை பற்றி சிறிது அளவுதான் பார்த்துருக்கிறோம். இதை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நிறையாக படித்து இதற்கான வினாக்களை தயார் செய்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.